வணக்கம். சினி சினி மினி மினி. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அப்படின்னு இந்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்களா? இந்த பாட்டு ஜேபி சந்திரபாபு பாடி எந்த அளவுக்கு இன்றைக்கி வர உங்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன். இந்த மிகச்சிறந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கவலை இல்லாத மனிதன். கவலை இல்லாத மனிதன் அப்படின்ற பேரில் வந்து அந்த படத்தை தயாரித்தவர் கவியரசர் கண்ணதாசன். அந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர். ஜேபி சந்திரபாபு அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தார். சந்திரபாபு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு நல்ல பழக்கம். எம்எஸ்வியை பார்த்து சந்திரபாபு சொல்கிறாரு, இந்த திரைப்படத்தில் வந்து பொதுவாக ஒரு தத்துவ பாடல் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த பாட்டை பாடுறது மாதிரி ஒரு டியூனை நீ போடு அப்படின்னு எம்எஸ்விகிட்ட சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தை டைரக்டர் கே சங்கர்ட்டையும் சொல்லியிருப்பார், கண்ணதாசன்ட்டையும் சொல்லியிருப்பார். ஏன்னா படத்தினுடைய ப்ரொடியூசரே கண்ணதாசன் அப்படின் போது பாட்டை எழுதுகிறவரும் கண்ணதாசன் தானே. அப்படிங்கிறத பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. எந்த அளவுக்கு ஆழமான வரிகள் கவியரசு கண்ணதாசன் இந்த பாடலுக்காக எழுதி இருக்கிறார் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். சந்திரபாபு இப்படி சொன்ன உடனே எம்எஸ் விஸ்வநாதன் வந்து உடனே டியூனை போட்டார். அந்த டியூன் வந்து ஒரு கேட்சிங் டியூனாக இருந்துச்சு. அந்த டியூனுக்கு கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதிட்டார். அந்த பாடலை மிகவும் அருமையாக ஜேபி சந்திரபாபு பாடினார். இந்த பாட்டை எப்படிங்க மறக்க முடியும்? அந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு இந்த பாடல் பெரிய அளவில் மக்களால் விரும்பி பார்க்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது, கேட்கப்பட்டது. இந்த திரைப்படம் திரைக்கு வந்து பல நாட்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு 1964. அந்த வார் நடந்த பிறகு 1965 இந்த போர்லாம் நடந்து அப்படிலாம் வந்த பிறகு இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை நேரடியாக போய் பார்த்து பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை மகிழ்வித்து அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்றக்காக தமிழகத்தைச் சேர்ந்த நம்முடைய கலைஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அந்த எல்லை பகுதிக்கு போனாங்க. போய் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. அப்படி போனதில் யார் யார் இருந்தது அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, ஜெயலலிதா, ஜேபி சந்திரபாபு, பிபி சீனிவாஸ், கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா, ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசனுடைய அண்ணன். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை நேரடியாக சந்தித்து பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு அங்கே போகிறாங்க. இதே மாதிரி வட இந்தியாவிலேருந்தும் அங்கே இருக்கக்கூடிய இந்தி பட உலகை சேர்ந்தவர்களும் அங்கே வந்திருப்பாங்க. அப்படி எல்லாருமே அப்போ இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பட உலக கலைஞர்கள் அங்கு குழுமி அவர்களை சந்தோஷப்படுத்தி அப்படின்ற சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இவங்க எல்லாருமே போய் பல கலை நிகழ்ச்சிகளை அங்கு நடத்தி இருக்கிறார்கள். ஜேபி சந்திரபாபு கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் இந்த பாட்டை வந்து சந்திரபாபு அங்கே பாடியிருக்கார். அவர் பாடின பிறகு அங்கே வந்து நிறைய ஹிந்தி பேசக்கூடிய போர் வீரர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தமிழில் பேசக்கூடிய ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியும். ஹிந்தியில் பேசக்கூடியவோ இல்லாட்டி வேறு மொழி பேசக்கூடிய போர் வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதுல்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு விளக்கியிருக்காரு. அவங்க அப்படியே அந்த பாட்டு வரிகளை கேட்டுட்டு சந்திரபாபு வந்து எக்ஸ்ட்ரானரியாக அந்த இன்வால்வ் ஆகி பாடினார்ல, அவருடைய குரல் இதெல்லாம் கேட்டு அவங்க உண்மையாகவே கண்ணீர் விட்டுருக்காங்க. எப்படிப்பட்ட லைன்ஸு, என்ன அருமையான பாட்டு அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் சொல்ல போனால் நம்ம மொழி தெரியாதவங்களே அந்த பாட்டு வரியினுடைய மொழிபெயர்ப்பை கேட்டு கண்ணீர் விட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் ஜேர்னி அப்படின்னு இருக்குல்ல, அப்போ இந்த குரூப் எல்லாமே டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வரும்போது அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்படி பட உலக கலைஞர்கள் வந்து இந்தியாவினுடைய எல்லைக்கு வந்து போர் வீரர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு மறுபடியும் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறார்கள் அப்படின்ற விட்டு இப்போ டெல்லிக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு உடனே அவர் வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு அவங்க எல்லாரையும் வர வச்சுருக்காரு. வர வச்சு ஒரு விருந்து எல்லாருக்கும் கொடுத்து அப்படின்ற பேட்டர்னில் வந்து அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரையும் வர வச்சுருக்காரு. எல்லோரும் போயிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கூட எல்லாருமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க.
இவங்க கூட அவர் மனம் விட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது யாராவது உங்களில் வந்து பாட்டு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உடனே எம்.எஸ். சந்திரபாபு பார்த்து, டேய் பாபு, நீ வேணா ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு உடனே இந்த பாட்டை ஜனாதிபதிக்கு முன்னாடி ஜே.பி. சந்திரபாபு பாடியிருக்கிறார். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். இந்த பாட்டை சந்திரபாபு பாடினதை வந்து மெய்மறந்து ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. கேட்டு பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி, ஒன்றா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஆச்சரியமான ஒரு மேட்ரு. இப்போ நினச்சா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையாகவே இப்படி நடந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த பாட்டை பாடி முடித்த சந்திரபாபு இருக்கார்ல, சந்திரபாபு என்ன பண்ணார் அப்படின்னா, அளவுக்கு மேலே ஜனாதிபதி பாராட்டின உடனே உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு போய் வேகமாக துள்ளி குதித்து அப்படிங்களேன் போய் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய மடியில் போய் உட்காந்துட்டார் சந்திரபாபு. உட்காந்துட்டு அவருடைய தாடை இருக்குல்ல, தாடையை பிடிச்சி, ரசிகன்னா நீதாண்டா ரசிகன். நீங்கள் இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சம்பவம் நடந்திருக்குமா? ரசிகன்னா நீதாண்டா ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எல்லோரும் விலை வளர்த்து போனாங்களாம். சிவாஜி, ஜெமினி கணேசன், சிவாஜி சந்திரபாபு கோபத்தோடு பார்த்துருக்காரு. ஏன்னா சந்திரபாபு ஒரு வாடப்படான்னு பேசுவார். சிவாஜிக்கு வந்து என்னையாது சந்திரபாபு வந்து இப்படி பைத்தியக்காரத்தனமாக லூஸ்தனமாக நடக்கிறான், ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ஏதோ பாராட்டிட்டாருன்றக்காக வேகமாக எந்திரிச்சு போய் ஜனாதிபதி மடியில் உட்காந்துக்கிட்டு அவருடைய நாடியை பிடிச்சிக்கிட்டு நீதாண்டா ரசிகன்றான், என்ன இப்போ என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பதைப்போடு சிவாஜி நினச்சிக்கிட்டு கோபமாக சந்திரபாபுவை பார்த்துருக்காரு. ஜெமினி கணேசனும் சந்திரபாபுவை கோபமாக பார்த்துருக்காரு. ஆனால் அங்கே வந்து அப்படிப்பட்ட விபரீத சம்பவம் எதுவுமே நடக்கலை. ராதாகிருஷ்ணன் வந்து அதை ரொம்ப லைட்டாகவே எடுத்துக்கிட்டு இவர் வந்து நாடியை பிடிச்சார்ல, அவரும் சந்திரபாபுனுடைய நாடியை தொட்டிருக்காரு. யோசிச்சு பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்பவம் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். இன்றைக்கி இந்த சம்பவத்தை இப்போ நான் சொல்கிறேன், இது கேட்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு இது இப்படிலாம் நடந்துக்குமா அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வருதில்ல. ஆனால் உண்மையாகவே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய மடியில் அமர்ந்து கொண்டு சந்திரபாபு அவருடைய நாடியை தொட்டு ரசிகன்னா நீதாண்டா ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ற அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கு நான் படித்த அந்த விஷயத்தை இங்கு உங்களிடம் கூறுகிறேன்.